உங்க அப்பாக்கும் நாளைக்கு நாள் உடம்பு முடியாம போகுது. நீ தானப்பா ஒரு வேலைக்கு போய் குடும்பத்தை பொறுப்பா பாத்துக்கணும். இரிட்டேட் பண்ணாதமா, முதல்ல இந்த ரூமை விட்டு வெளில போ. அதான் அப்பா போதுங்கிற அளவுக்கு சேர்த்து வச்சிருக்காருல, அப்புறம் என்ன? என்னைக்கு தான் இவன் திறந்து போறான்னு தெரியல. இவங்க அப்பா ஊர் ஃபுல்லா கடை வாங்கி வச்சிருக்கிறது எங்கே இவனுக்கு தெரியுது. அவருக்கு பிறகு இந்த சொத்து எல்லாமே ஏலத்துக்கு போயிடுங்கிறது இன்னைக்கு தான் இவன் புரிஞ்சுக்க போறானே தெரியல. கஷ்டம் தெரியாம பிள்ளைங்களை வளர்த்தா இப்படிதான் போல. சொல்ல கேட்டீங்களா? கூடி கூடி நீ இப்போ உங்க வாழ்க்கையை அழைச்சிட்டு நிக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம சூதாட்டத்திலயும் எல்லா சொத்தையும் எழுதிட்டு நிக்கிறீங்க. உங்க பையனும் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்கான். இதுக்கப்புறம் எங்க காலத்துல நாங்க எப்படிங்க ஓட்டுவோம்? டாக்டர் உங்களுக்கு 3 மாசமா 6 மாசமா கிட்ட கொடுத்துட்டாங்க. நானும் என்னமோ பண்ணுறது, என்னை மாற்றிக்கணும் நானும் ஒவ்வொரு தடவையாக நினச்சேன். ஆனால் என்னை சுற்றி உள்ளவங்க என்னை நம்ப வச்சு ஏமாற்றிட்டாங்க. இதுக்கப்புறமா நம்ம பிள்ளைகிட்ட உண்மையை மறைக்கிறது ஒரு பிரயோஜனமும் இல்லைம்மா. நீ பிள்ளைகிட்ட எல்லா விஷயத்தையும் போய் சொல்லு. சரிங்க, நான் இப்போ அவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்றேன். என்னங்க ஏந்துட்டீங்க? என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஏந்துறீங்க? என்னங்க என்னை விட்டு போயிட்டீங்களே? என்ன இடமா இது? எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இதுக்கப்புறம் நம்ம